பஞ்சதந்திர கதைகளில் ஒன்றான நேர்மையான விறகு வெட்டி. அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனோட வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதை விற்று கிடைக்கிற பணத்தில் தான் அவனோட குடும்பத்தை நடத்தி வந்தான். அவனுக்குன்னு இருந்த ஒரே சொத்து அவன் பயன்படுத்துகிற இரும்பு கோடரி. ஒரு நாள் அவன் நதிக்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்தப்போ திடீரென அவன் கையில் இருந்த கோடரி தவறி நதிக்குள்ளே விழுந்துருச்சு. அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கோடரி இல்லாமல் அவனோட வாழ்க்கையே நின்றுவிடும். அவன் மனசெல்லாம் கலங்கி போய் அந்த நதிக்கரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். இப்போ என்னோட குடும்பத்தை எப்படி வாழ வைப்பேன் என்று மனசுடைஞ்சு போயிட்டான். அவனுடைய கண்ணீர் அந்த அமைதியான காட்டையே சோகமாக மாற்றிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த நதியிலிருந்து ஒரு வனதேவதை வெளியில் வந்தாங்க. அவனோட துயரத்தை அந்த தெய்வம் கேட்டுச்சு. நீ ஏன் அழற? அதற்கு மரவெட்டி நடந்ததெல்லாம் உண்மையாக சொன்னான். அவன் எதையுமே மறைக்கலை. உடனே அந்த வனதேவதை நீரில் மூழ்கி ஒரு தங்க கோடரியை வெளியே எடுத்து வந்தாங்க. அவங்கிட்ட கேட்டாங்க, இது உன்னுடையதா அப்படின்னு. அவன் சொன்னான், இது என்னுடையதில்லை அப்படின்னு. பின்ன மற்றொரு வெள்ளி கோடரியை எடுத்து வந்து அதே போல் கேட்டாங்க. அவன் அதற்கும் மறுப்பு சொல்லி இது என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியாக அந்த வனதேவதை மீண்டும் நீருக்குள்ளே மூழ்கி அவனோட இரும்பு கோடரியை வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இரும்பு கோடரியை பார்த்த உடனே அவன் சந்தோஷத்தோட இந்த கோடரி தான் என்னுடையது அப்படின்னு சொன்னான். அவனுடைய நேர்மையான மனசை பார்த்து அந்த வனதேவதை ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீ உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைச்ச, அதற்கு பரிசா இந்த 3 கோடர்களையும் எடுத்துட்டு போய் சந்தோஷமா வாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அன்று முதல் நேர்மைக்கு கிடைச்ச பரிசை வச்சு அவன் பணக்காரனானா. அதற்கு பிறகு அவன் மரவெட்ட போகவே இல்லை. இவன் இப்படி சந்தோஷமா வாழ்றத பார்த்த அண்டை வீட்டுக்காரன் இவன்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அதே போல காட்டுக்கு போய் மரம் வெட்டி வேணும்னே அவனோட கோடரியை ஆற்றுல தவற விடுறான். அதே போல் அவனும் கரையில் இருந்து அழறான். மறுபடியும் அந்த வனதேவதை வெளியில் வந்து நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவனும் என்னுடைய கோடரியை தொலைச்சிட்டேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்புனான். இதை கேட்டோன்னே அவங்க நீருக்குள்ளே மூழ்கி முதல்ல ஒரு தங்க கோடரியை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே இவன் பேராசையில் ஆமாம் இதுதான் என்னோட கோடரின்னு அதை வாங்க போகிறான். அதற்கு அந்த தெய்வம், நீ பொய்க்காரன், நீ ஏமாற்றி விட்டாய், உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் ஏமாந்து வெறுங்கையோடு வீட்டுக்கு போகிறான். நேர்மையும் உண்மையும் தான் ஜெயிக்கும், அதற்குத்தான் பரிசு கிடைக்கும். அதுதான் இந்த கதையோட நீதி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.